காலங்களை நாம் புரிந்து கொள்ள और வேண்டும். उतना ज्ञान प्रभु ने हमें दिया है। அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். हम कौन से समय में जी रहे நான் हैं, எப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம் வாழ்கிறோம், हम किसके लिए दौड़ रहे हैं எதுக்காக நாம் ஓடுகிறோம், और कहाँ पर हमें आखिरी में जाना है, என்னுடைய முடிவு கடைசியில் எங்க போய் நான் சேர வேணும், वो ज्ञान प्रभु ने हमें दिया है। அந்த ஒரு நல்ல ஞானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். उसके आधार पर एक वचन पढ़ेंगे, அதை பற்றி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். लूक का किताब லூக்கா எழுதின சுவிசேஷம் 17वां अध्याय 17வது அதிகாரம் 32वां वचन। 32வது வசனம். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். लूत की पत्नी को स्मरण रखो। हालेलुया। ஹல்லேலூயா. इस वचन के लिए हम प्रार्थना करेंगे। இந்த வார்த்தைக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். है हमारे पवित्र परमेश्वर प्रभु, धन्यवाद करते हैं। எங்கள் பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்க நன்றி சொல்லுகிறோம். ये सारा वचन जो आपने दिया है सब हमारे लिए है प्रभु। நீர் தந்த எல்லா வசனம் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு நீர் தந்திருக்கிறீர். ये वचन से हम और आपके निकट आते हैं प्रभु। இந்த வார்த்தை மூலமாக இன்னும் நாங்கள் உம்மை நெருங்கி சேரணும். परमेश्वर हमारी जो कमी गति को भी ये वचन हमें प्रकट कर कर दिखाता है। எங்களுடைய குறைகள் எல்லாம் உடைய வசனம் காண்பிக்க எங்களை மாற்றணும். और दूसरा हमें सुधार कर भी ये वचन हमें खड़ा करता है। இந்த வார்த்தை எங்களை ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பக்குவப்படுத்தி உம் சமூகத்துல கொண்டு வருகிறது. धन्यवाद प्रभु, इसी वचन के द्वारा हम आशीषित भी होते हैं இந்த प्रभु। வார்த்தையினால நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். और यही वचन मुझे स्वर्ग ले चलता है। இந்த வசனங்களை கடைசியில நித்தியத்துக்கு கொண்டு போகிறது. परमेश्वर ये वचन के हर एक रहस्य को हमें प्रकट करके दे प्रभु। வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு ரகசியத்தையும் கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாருங்க. सारा आदर महिमा केवल प्रभु यीशु मसीह के नाम எல்லா को। மகிமையும் உம்முடைய நாமத்துக்கே சொல்லுகிறோம். प्रार्थना प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, இயேசுவோட நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. आमीन। हालेलुया। ஹல்லேலூயா. वचन में हमने पढ़ा लोत की पत्नी को याद कर लो। கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். क्यों हम लोत की पत्नी को याद करना है? எதற்காக நான் லோத்தினுடைய மனைவியை நினைக்க வேண்டும்? और यीशु मसीह स्वयं कहता है तुम लोत की पत्नी को याद करो करके। கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். हम बहुत समय में उसको याद ही नहीं करते हैं। ஆனா நம்ம நிறைய நேரம் அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. हम सोचते हैं कि क्यों उसको याद करना, याद करके क्या हमको नमक का पुतला बनना है क्या? நம்ம நினைக்கிறோம், அவளை நினைச்சு என்ன பிரயோஜனம், உப்பு தூணாயிட்டா அது மாதிரி நம்மளும் ஆகணுமா? हालेलुया। அல்லேலூயா. देखिए इस दुनिया में बहुत सारी चीजों को हम याद करते हैं। நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். 15 अगस्त 26 जनवरी आया, हम देश में जो हमारे देश के लिए लड़े हुए वीरों को याद करते हैं। நம்முடைய தேசத்துல 26 ஜனவரி 15 ஆகஸ்ட் தேசத்தில் நடந்த அநேக அந்த போராடின அந்த அரசியல் சுதந்திரத்துக்காக வேலை செய்தவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். और बहुत समय में अच्छे लोगों को याद करते हैं। சில வேளையில நல்ல மனிதர்களை கூட நாம் நினைவு கூறுகிறோம். संतों के बारे में हम याद करते हैं। சில முக்கியமான சில காரியங்களை கூட நாம நினைவு கூறுகிறோம். इजरायलियों को देखकर परमेश्वर कहता है मिस्र से निकलते समय तू ये करना है, मुझे याद रखना है करके। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எகிப்தை விட்டு வெளியே வந்தவன்னு சொல்றாரு, நீங்க ஒரு நாள் இந்த காரியங்களை மறக்க கூடாது, என்னை நினைவு கூறுங்கள். हालेलुया। ஹல்லேலூயா. और यीशु मसीह विशेष करके कहता है கர்த்தர் இயேசுவானவர் விசேஷமாக இன்றைக்கு சொல்லுகிற ஒரு காரியம், जब वो जो रोटी तोड़ता है और दाखरस देता है, ஆண்டவர் ராபோசனத்துல ரொட்டி ஆசீர்வதித்து திராட்சரசத்தை கொடுக்கும்போது इसे खाओ और तुम ये लेते समय मुझे याद करो करके कहता ஆண்டவர் है। சொல்லுகிறார், இதை நீங்க பானம் பண்ணும்போது, இதை சாப்பிடும்போது நீங்க என்ன நினைவு கூற வேண்டும். याद करना बहुत जरूरी है। நாம் நினைக்க வேண்டிய காரியத்தை கண்டிப்பா நினைக்க வேண்டும், और அவசியம். यीशु मसीह ने कहा है याद करो, तो वो बहुत जरूरी बातें हैं। ஆண்டவர் சொல்கிறார், கண்டிப்பாக நீங்கள் அதை நினைவு கூற வேண்டும், அது மறக்க கூடாது. याद करने से हमें कोई कोई बातों में चेतावनियां मिलती है, ஒரு சில காரியங்களை நான் நினைத்தால் எச்சரிக்கப்படுவோம். और कहीं कहीं पर हमें बहुत जो है लाभदायक बातें मिलती ஒரு हैं। சில காரியங்களை நினைக்கும் போது நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும், அது லாபமா இருக்கும். और एक व्यक्ति परमेश्वर से कहता प्रभु आप मुझे याद कीजिए करके, ஒரு மனுஷன் சொல்ல, ஆண்டவரே என்னை நினைத்துக் கொள்ளும். उसको हम हमेशा बहुत समय में याद करते हैं। அப்படிப்பட்ட ஆட்களையும் கூட நாம் நினைவு கூறுகிறோம். चोर है वो जो परमेश्वर के साथ बाजू में क्रूस पर मारा गया था। ஆண்டவருடைய சமூகத்துல சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் சொல்ல, ஆண்டவரே உடைய ராஜ்யத்துல வரும்போது என்னை நினைத்து. हाँ, हम मगर उसको बहुत बार याद करते हैं। அப்படிப்பட்ட ஆட்களை கூட நாம் நினைவு हम கூறுகிறோம். कहते हैं वो बहुत अच्छा उसका नसीब है करके। நம்ம நினைக்கிறோம், நல்ல ஒரு காரியம் அந்த மனுஷனுக்கு கிடைச்சது. पूरी जिंदगी उसने बुराई की,
அவனுடைய வாழ்நாள் முழுவதுமே கெட்டவனா இருந்தான். पर आखिरी समय में उसने प्रभु की उपस्थिति में चले गया। ஆனா கடைசி நேரத்துல தேவ பிரசன்னத்துல அவன் போயிட்டான். ऐसा हम उसको याद करते हैं, அதனால நம்ம அவனை நினைவு கூறுகிறோம். परंतु परमेश्वर हमें खास कहता है तुम लोत की औरत को याद करो, ஆனால் தேவன் அதை காட்டிலும் விசேஷமாக லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். क्योंकि ये हमारे लिए बहुत अहम है। இது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவையான ஒரு காரியம். लोत की औरत का जीवन को जब हम देखेंगे तो उसका और हमारा बहुत करीबी रिश्ता दिखाई देता है। லோத்தினுடைய மனைவியை குறித்து நாம் நினைத்தால் அநேக நேரங்கள்ல அதை போலவே நம்மளும் காணப்படும். उसका अंत हमें मालूम है, அவருடைய முடிவு நமக்கு தெரியும். पर हमारा अंत वैसा नहीं होना है। நம்முடைய முடிவு அதை போல இருக்க கூடாது. हालेलुया। ஹல்லேலூயா. क्योंकि परमेश्वर ने उसको, उसके बारे में अगर हम देखेंगे तो அவளை பற்றி நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது कि वो सोदम गुमोरा देश में थी அந்த சோதம் குமரா பட்டணத்துல அவள் இருக்கும் और वो देश पाप से भर चुका था, அந்த பட்டணம் முழுவதும் பாவத்திலே நிறைந்திருந்தது. परंतु परमेश्वर ने लोत के परिवार को वहां से बाहर निकाल कर ले ஆனால் गया। ஆண்டவரோ லோத்தினுடைய குடும்பத்தை அந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு वो வருகிறார். लोत को, उसके परिवार को पाप की जिंदगी से बाहर लाकर खड़ा कर देता है அவர்கள் குடும்பம் முழுவதுமாக அங்க இருந்து வெளியே கொண்டு காப்பாற்றுகிறார். और उनको एक आज्ञा देता है அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். कि तुम ये है कहीं पर भी तुम्हें रुकना नहीं है, நீ இங்க எங்கேயுமே நிக்க கூடாது, तुम पीछे मुड़कर भी नहीं देखना है, பின்னாலே நீ பார்க்க கூடாது. अपना प्राण बचना है तो तुम जाते रहना है। உன்னுடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டாம், நீ ஓடிடு அப்படிங்கிறார். हालेलुया। ஹல்லேலூயா. परंतु लोत की औरत ने उस बातों को तोड़ दिया था ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை அந்த லோத் மனைவி மீறிட்டார். और उसने पीछे मुड़कर देखा அவள் பின்னால திரும்பி பார்த்தாள். और पीछे मुड़कर देखते ही परमेश्वर का वचन कहता है वो जो नमक का जो खंबे के रूप में हो गई थी करके। ஆனால் அவள் அந்த கட்டளையை மீறி பின்னால திரும்பி பார்த்தனால பைபிள் சொல்லுது அவள் உப்பு தூணாய் மாறி விட்டாள். पढ़ेंगे वो उत्पत्ति के किताब में, ஆதியாகமத்துல நான் வாசிக்கலாம் அந்த காரியத்தை. 19वां अध्याय 19வது அதிகாரம் 17वां वचन पहला पढ़ेंगे। 17வது வசனத்தை முதல் வாசிக்கலாம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 26वां वचन भी, அஹ், 26। அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். और ऐसा हुआ कि जब उन्होंने उनको बाहर निकाला तब कहा, अपना प्राण लेकर भाग जा, पीछे की ओर न ताकना और तराई भर भी न ठहराना, उस पहाड़ पर भाग जाना, नहीं तो तू भी भस्म हो जाएगा। 26वां वचन, लूत की पत्नी ने जो उसके पीछे पीछे थी, दृष्टि फेर के पीछे की ओर देखा और वह नमक का खंबा बन गई। हालेलुया। देखिए उसने वो दूत की बात नहीं मानी, அவள் அந்த தூதனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. उसने पीछे मुड़कर देखा, ऐसा वचन அவள் कहता है, பின்னாலே திரும்பி பார்த்தாள் என்று பைபிள் சொல்லுகிறது. और वो नमक का खंबा बन गई। அவள் உப்பு தூணாய் மாறி விட்டாள். मैं वो इंटरनेट में एक उसके बारे में पिक्चर दिखाते हैं, लोत की मनवी औरत करके अगर हम ढूंढेंगे तो इसको दिखाते हैं। லோத் மனைவியை பற்றி பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு சிலை போல தெரிகிறது. मैं पहला सोचता था ये कैसा हो सकता है करके, நான் யோசித்தேன் இது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. क्योंकि मेरा विचार में था कि लोत की औरत अगर नमक हो गई तो उसका जो हाथ पैर दिखाई क्यों नहीं दे रहा, ऐसा मैं सोचता था। நான் யோசித்தேன் அவள் நிமக்கு கம்பா ஆனாலும் கூட கை கால்லாம் சரியா தெரியல, उसका चेहरा नहीं दिख रहा, ऐसा सोचता था। ஃபேஸ் முகம் தெரியல. परंतु वचन कहता वो खंबा बन जाती है, பைபிள் சொல்லுது அவள் உப்பு தூணாய் மாறி वो விட்டாள். पुतला नहीं बनती है, वो पूरा नमक से ढक जाती है। அது சிலை போல தெரியல, அது கம்பா மாதிரி ஆகிவிட்டது. हालेलुया। उसका एक कारण क्या है, அது என்ன காரணம்? क्योंकि उसने पीछे मुड़कर देखा। அவள் திரும்பி பார்த்தாள். इतने बड़े उद्धार को छोड़कर उसने पीछे मुड़कर देखा। அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பை அவ நினைக்காம பின்னால திரும்பி आज हम परमेश्वर के प्रभु यीशु के द्वारा बहुत बड़े उद्धार के भाग्य हो चुके हैं, நம்ம நிறைய ஆண்டோட இரக்கத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். तो उस उद्धार से हमें पीछे मुड़ना नहीं है, ஆனால் அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை விட்டு நான் திரும்பி பார்க்க கூடாது. क्योंकि पीछे मुड़ने की स्थिति को हम यहाँ पर देख चुके हैं। இங்க பார்க்கலாம், திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. देखिए स्थिति ऐसा था कि पीछे मृत्यु है அவளுக்கு தெரியும் பின்னால மரணம் இருக்கிறது, और आगे जीवन है, முன்னால ஜீவன் இருந்தது. फिर भी वो देखिए कोई व्यक्ति दौड़ते दौड़ते पीछे मुड़ नहीं सकता है।
ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம பின்னால பார்க்க முடியாது. हाँ, अगर समझे दौड़ में 10 लोग दौड़ रहे हैं, 10 பேர் ஓடுறாங்க. अगर उसे पीछे देखना है तो उसको रुकना पड़ेगा, ஒருவேளை அவங்க பெருத்த ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் நிக்கணும். रुक कर ही पीछे की तरफ मुड़ सकते हैं। அவங்க நின்னு தான் பின்னால பார்க்கணும். और जो भी पीछे मुड़ कर देखता है दौड़ में वो हार जाता है। அவங்க யாரெல்லாம் ஓட்டத்துல பின்னால பார்க்காங்களோ அவங்க கண்டிப்பா தோற்று போவாங்க. उनका लक्ष्य हमेशा आगे की ओर ही होता है। அவங்களுடைய எண்ணம் எப்போதும் முன்னால நோக்கி தான் இருக்கும். ये दौड़ने वालों के लिए है, இது ஓடுகிற ஜனங்களுக்கு. पर ये यहाँ पर जीवन और मृत्यु के बीच में वो दौड़ रही है। ஆனால் இவ்வளவு மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியில ஓடுகிறார். तो उसने क्या किया, वहां पर उसने रुका और पीछे मुड़कर देखा है। பைபிள் சொல்லுகிறது அவள் நின்று பின்னிட்டு பார்த்தால் அவள் உப்பு தூணாய் மாறிவிட்டாள். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए आज एक अगर कुत्ता हमारे पीछे लग जाता है तो हम बिना पीछे मुड़े दौड़ते हैं। ஒருவேளை நம்ம நாய் ஏதாவது நம்மளை விரட்டுச்சுன்னா நம்ம பார்க்காமலே ஓடுவோம். हालेलुया। हम वहां पर मुड़ेंगे नहीं, जितना दौड़ हमारा बढ़ा सकते हैं उतना दौड़ना हम शुरू कर நம்ம देते हैं। நிக்காம கண்டிப்பா சீக்கிரமா ஓடணும் அப்படின்னு சொல்லி ஓடுவோம். पर ये जीवन और मृत्यु के बीच के उस दौड़ को उसने रुका दिया ஆனா है। இவ்வளோ மரணத்துக்கும் ஜீவனுக்கும் மத்தியில ஒரு சூழ்நிலை, அதுல அவ பின்னால திரும்பி பார்த்து क्यों वो रुक गई थी? எதனால அவ திரும்பி பார்க்கறா? क्या चीज है उसे रुका दिया था? அவளுக்கு எந்த சூழ்நிலை வந்து அவளை நிக்கும்படி ஆயிட்டு? क्या उसका घर का धन संपत्ति उसे रुका दिया था क्या? ஒருவேளை அவளுக்கு பொருட்கள் ஏதோ ஒருடைய செல்வம் அங்க இருந்ததா? क्या दुनियादारी की बातें उसे रुका दिया? இல்ல உலக பிரகாரமான காரியத்துக்காக அவ திரும்பிட்டாளா? या उसका जेवरात या उसके जो वस्त्र साड़ी के लिए उसने पीछे रुककर पीछे मुड़कर இல்ல देखी அவளுடைய क्या? சொந்தக்காரங்கள இல்ல அவள் துணிமணி எதுக்காக அவ திரும்பி பார்த்தா? हम क्या सोच सकते हैं, क्यों उसने रुककर पीछे मुड़कर देखा? நம்மளும் கூட யோசிப்போம் எதனால அவ பின்னால திரும்பி देखिए பார்த்தா? पीछे मृत्यु है और आगे जीवन है, अगर रुक कर देखेंगे तो वो मारी जाएगी, क्योंकि वहां से वही संदेश आया था। அங்க பின்னால மரணம் நடந்துகிட்டு இருக்கு, பின்னால பார்த்தா கண்டிப்பா மரணம் தான். ஆனா எதனால அவ பின்னால திரும்பி பார்த்தா? उसका एक ही कारण है ஒரே ஒரு காரணம் कि தான். उसका मन जो है वो उसको वहां पर रुका दिया है। அவளுடைய இருதயம் தான் அவளை அங்க நிறுத்தி விட்டது. उसका मन वहां पर उसको रुका कर पीछे मुड़कर देखने के लिए रख दिया அவளுடைய है। இருதயம் தான் அவளை நின்று பார்க்கும்படி ஏவிட்டு. हालेलुया। ஹல்லேலூயா. उसका मन जो है पूरा दुनिया से भरा हुआ था। அவளுடைய இருதயம் எப்பொழுதுமே உலகத்தை சார்ந்து இருந்தது. उसका मन सोदम गुमारा उन लोगों के साथ मेल मिलाप कर चलने लग அவளுடைய गया। இருதயம் சோதம் குமார பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களோடும் கூட அவள் கலந்திருந்தாள். हालेलुया। बहुत समय में हम भी दुनियादारियों के साथ मिलकर चलना शुरू कर देते हैं। நம்மளும் உலக பிரகாரமான ஜனங்களோட கூட பழகி அதை போக ஆரம்பிச்சோம். प्रभु यीशु मसीह कहता है, கர்த்தர் இயேசுவானவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है कि ये लोग होठों से मुझे स्तुति करते हैं, அவர் சொல்றதா அந்த ஜனங்கள் எல்லாம் உதடுனால என்னை கனம் पर பண்ணுகிறார். इनका हृदय मुझसे बहुत दूर है। ஆனா இவங்களுடைய இருதயம் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. हमारा मन, हमारा होठ सब प्रभु की उपस्थिति में आगे நம்முடைய रहना है। இருதயம் நம்முடைய உதடுகள் கர்த்தரையே சார்ந்திருக்கணும். देखिए कि हम परमेश्वर के दास लोगों को देख सकते हैं, ஒரு சில தேவனுடைய தாசர்களை நாம் பார்க்கலாம். वे लोग परिवार से दूर थे, அவங்க நல்லா குடும்பமா போவாங்க, परिवार से दूर हो गए थे, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்காங்க. गुलामी में पड़े हुए थे, அதாவது சில अड्डी में, அடிமைத்தனத்தில் இருக்காங்க. परंतु हम देखेंगे तो उसका मन प्रभु के साथ था। ஆனால் அவங்க அவனுடைய இருதயம் அவருடைய தேவனோடு இருக்கிறது. उदाहरण में हम यूसुफ को ले सकते हैं, யோசேப்பை நாம் பார்க்கலாம், दानियल को ले सकते हैं। தானியேலை நாம் பார்க்கலாம். वे अपने घर बार से दूर थे, அவங்க தன்னுடைய வீட்டை விட்டு தூரமா वो இருந்தாங்க. अपने परिवारों लोगों से दूर थे, அவங்களுடைய ஜனத்தை விட்டு குடும்பத்தை விட்டு தூரமா இருந்தாங்க. दूसरा वे गुलामी में पड़े थे, அவங்க அடிமைத்தனத்துல வேற இருக்காங்க. मगर उनका मन प्रभु के निकट था। ஆனால் அவனுடைய இருதயமோ தேவன் பக்கமாகவே இருந்தது. यहाँ पर लोत की औरत का मन उस सोदम गुमारा उन लोगों के साथ मिल ஆனால் चुका था। லோத்தினுடைய மனைவியினுடைய இருதயம் சோதோம் குமாரா பட்டணத்தில் உள்ள ஜனத்தோட இருந்தது. एक उदाहरण मैं बताना चाहता हूँ। ஒரு காரியங்கள் விளங்கும்படி சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். एक व्यक्ति बहुत प्रार्थना करता था, ஒரு மனுஷன் ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணா, वो परमेश्वर को प्रार्थना करने का समय हमेशा रखता था, அவன் எப்பொழுதுமே ஆண்டவரோட பேசணும் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கினான். तो वो हमेशा एकांत चाहता था, எப்பொழுதுமே அந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். और एकांत, कोई डिस्टर्बेंस उसको नहीं चाहिए। அதுக்கு அந்த நேரம் அப்படிப்பட்டதா இருக்கணும், ஒரு அதுக்கு எது இடைஞ்சல் இருக்காம இருக்கணும். और वो जहाँ पर रहता था वहाँ पे सब लोगों को मालूम है ये व्यक्ति प्रार्थना करता है, इसको कुछ डिस्टर्बेंस नहीं चाहिए। அங்க உள்ளவங்களுக்கு எல்லாருமே தெரியும் இவன் ஜெபம் பண்ண போறான், இவனுக்கு ஒரு டிஸ்டர்ப் இருக்க கூடாது. तब वहाँ पर एक बाढ़ोतरी आ गया था, அங்க திடீர்னு ஒரு வாடகைக்கு ஒரு ஆள் வந்துச்சு, एक परिवार आ गया था। குடும்பமா அங்க வந்திருக்காங்க. वो पति पत्नी आपस में एक दूसरे से अच्छा प्रेम करते थे, அவங்க கணவன் மனைவி ரொம்ப அன்பான குடும்பம்.
तो एक समय उसका प्रार्थना का समय था। ஒரு முறை அவனுடைய ஜெப வேலை வந்தது. तो प्रार्थना कर रहा था, तो ये जो नए परिवार आए थे वो उनका आदमी काम से घर की तरफ लौट रहा था। அந்த இவன் ஜெபம் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வாடகைக்கு வந்திருக்கவங்க அவங்க வேலைக்காக போறாரு. हाँ, काम पे से जाके घर की तरफ आने का समय था அவர் வேலைக்கு போயிட்டு திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். और दूर से उसकी गाड़ी की आवाज सुनकर தூரத்துல அவனுடைய வண்டியினுடைய சத்தத்தை கேட்டு उसकी औरत खुशी के मारे दौड़कर उसे मिलने के लिए आई அவனுடைய மனைவி சந்தோஷத்தோட தன்னுடைய புருஷனை போய் பார்க்க ஓடுகிறான். और वो खुशी के मारे आई और उसने पैर में बालियां सब डाली हुई थी। அவ சந்தோஷமா ஓடும்போது அவருடைய கால்ல சிலது சிக்கிக்கிட்டு இல்ல அந்த கொலுசுலாம் போட்டிருந்தா அந்த ஓடும்போது அவருடைய கால்ல போட்டுக்க கொலுசு हाँ, उसका आवाज आना शुरू हो गया। அந்த சவுண்ட் கேட்டது. तो वो अपने पति को देखने में इतना आनंदित हो गई, वो पूरे हृदय से भागकर उसको मिलने के लिए आई। அவ தன்னுடைய புருஷனை பார்த்து சந்தோஷப்பட்டு ஓடுறா, அதே சமயத்துல அந்த கொலுசு சத்தத்தோட. तो ये चीज जो है वो प्रार्थना करने वाले व्यक्ति को एक जो है तकलीफ को तैयार कर दिया। ஆனா அந்த பக்கத்துல கண்ண மூடி ஜெபம் பண்ணதவனுக்கு இந்த சத்தம் கொஞ்சம் டிஸ்டர்ப். वो प्रार्थना से उठ गया और उस औरत के ऊपर नाराज हो गया। அவன் ஜெபத்தை விட்டு எழும்புனா அந்த பெண்ணுக்கு மேல கொஞ்சம் கோபமான. तुम्हें पता नहीं मैं प्रभु से प्रार्थना कर रहा हूँ और तुम जो है इतना शोर शराबे के साथ आया, मेरा प्रार्थना को तूने ये कर दिया, ऐसा करके कहने लगा। அவன் சொன்னா நான் ஆண்டவர்கிட்ட முழு இதயத்தோட ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ இந்த மாதிரி ஓடி என்னுடைய ஜெபத்தை தடை செய்துட்ட. तो उसने कही मुझे माफ कर दो, मेरा ध्यान नहीं गया। அவ சொன்னா என்னுடைய நான் அதை உங்களை யோசிக்கல, என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கங்க. मैं अपने पति के प्रेम में पूरा मगन होकर पूरे हृदय के साथ उनकी आवाज सुनने के लिए, उनको देखने के लिए मैं दौड़ कर आई। நானும் என்னுடைய புருஷனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷமா போய் பார்க்கத்தான் ஓடுனேன். पर तुम तो सर्वशक्तिमान परमेश्वर के साथ बातें कर रहे ஆனா நீயோ வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர்கிட்ட நீ हो, பேசி. तुम्हारा मन कैसा एकांत नहीं हुआ। ஆனா உன்னுடைய இருதயம் எப்படி ஒரு மனசா இல்ல? तुम मेरी इस आवाज को कैसा देखकर तुम उसमें गड़बड़ हो गया, ऐसा करके। எதனால என் சத்தத்தை பார்த்து நீ அந்த பார்வை அங்க இருந்து நீ விலகிட்ட? हालेलुया। ஹல்லேலூயா. हमारा मन, अगर हम परमेश्वर से बातें करते हैं तो हमारा मन एक होना चाहिए। நாம் தேவனோட எப்பொழுது ஜெபம் பண்ணுதமோ நம்முடைய இருதயம் ஒரே மனதாக இருக்க வேண்டும். हालेलुया। ஹல்லேலூயா. तो उस लोत की औरत का मन और सोदम गुमरा उन लोगों के साथ मिल चुका था। லோத்தினுடைய மனைவியுடைய இருதயமோ சோதோம் குமார் உள்ள பட்டணத்தில் உள்ள ஜனங்களோட இருந்தது. प्रभु वचन में कहता है इजरायली लोग देखे मिस्र से बाहर निकल गए थे, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு पर वो कानान देश में जाने के लिए नाकाम रहे। அந்த கானான் தேசத்துக்கு போக முன்னால அவங்களுடைய இருதயம் और कानान देश में नहीं जा पाए, அவங்க போக முடியல. वो मिस्र की गुलामी से बाहर आ गए हैं, அவங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. मगर बीच रास्ते में मारे गए। ஆனா அவங்க போற வழியிலேயே செத்து போனாங்க. उन्होंने वाग्दान किया और देश में अपने कदम को नहीं रखा। வாக்கு கொடுத்த தேசத்தை போய் மிதிக்கே இல்ல. उसका कारण एक ही है, அதுக்கு என்ன காரணம்? उनका हृदय हमेशा मिस्र में ही लगा हुआ था। பைபிள் சொல்லுகிறது அவருடைய இருதயம் எப்பொழுது எகிப்திலே இருந்தது. वो कुछ भी हुआ वो कहते थे हम मिस्र में अच्छा जी रहे थे। ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தோடனே சொன்னாங்க நான் எகிப்துல தான் நல்லா இருக்கும். हालेलुया। ஹல்லேலூயா. क्या हम भी कहते हैं कि हमें मसीह के जीवन में आने के पहले ऐसा अच्छा जी रहा था करके? ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் முன்னால சாதாரணமா இருந்தேன் அப்பொழுது நல்லா இருந்தது. हालेलुया। क्योंकि वैसे लोग परमेश्वर के राज्य में जाना नामुमकिन है। அப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது முடியாத காரியம். एक वचन पढ़ेंगे मत्ती के किताब में, மத்தேயு சுவிசேஷம் 6वां अध्याय 6வது அதிகாரம் 20 और 21। 20 21வது வசனம் வாசிக்கலாம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். परंतु अपने लिए स्वर्ग में धन इकट्ठा करो, जहाँ न तो कीड़ा और न काई बिगाड़ते हैं और जहाँ चोर न सेध लगाते और न चुराते हैं। हालेलुया। हालेलुया। देखिए परमेश्वर हमारे मन को
आसमानी धन में लगाने के लिए कहता है, ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய இருதயம் ஆவிக்குரிய ஒரு பொக்கிஷத்துல உங்க இருதயம் क्योंकि இருக்கணும். दुनिया के धन में अगर हमारा हृदय लगा रहेगा உலக பிரகாரமான ஒரு ஐஸ்வர்யத்துல உங்களுடைய இருதயம் तो இருந்தால் हम परमेश्वर से बहुत दूर पाए जा सकते हैं। நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு அது ஏதுவாகிவிடும். आज हम इस दुनिया में जी रहे हैं, நாம் இந்த உலகத்துல வாழ்கிறோம். पर हमारा विचार हमेशा होना है कि मैं इस दुनिया का नहीं हूँ। நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழுகிற ஒவ்வொரு நொடி பொழுதும் என்னுடைய இருதயத்துல ஒரு எண்ணம் வரணும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, मुझे यहाँ से जाना है, நான் இந்த தேசத்திலிருந்து வெளியே मैं போயிடுவேன். थोड़े समय के लिए यहाँ पर आया இந்த हूँ, உலகத்துல கொஞ்ச நாள் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. पर मेरा निवास स्थान स्वर्ग है। என்னுடைய நிரந்தரமான ஒரு வாழ்க்கை பரலோகம். परमेश्वर ने मुझे उसके लिए ही यहाँ पर रखा है। கர்த்தர் அதற்காக தான் என்னை அழைத்து இங்க வைத்திருக்கிறார். हालेलुया। அல்லேலூயா. आज दुनिया के अगर स्थिति को अगर हम देखेंगे तो இன்றைக்கு உலக பிரகாரமான சில காரியங்களை நாம் कि பார்த்தால் सोदम गुमारा जैसे हालत ही है। சோதம் குமார போலவே இந்த தேசம் இருக்கிறது. दुनिया को कोई छोड़ना पसंद नहीं कर रहा है। உலகத்தை விட்டு வெளியே போறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் கிடையாது. दुनिया में जीना वो चाहते हैं। இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறார்கள். हालेलुया। அல்லேலூயா. बीच में एक आंटी गुजर गई थी, இடையில ஒரு சகோதரி இறந்துட்டாங்க. तकरीबन उनको 90 साल हो गया था அவங்களுக்கு 91 வயசு ஆயிட்டு. और लगभग सब लोग कि बहुत अच्छा उन्होंने उम्र जिया ऐसा कह रहे थे। நிறைய பேர் சொன்னாங்க நல்ல வயசுல இருந்திருக்காங்க, நல்ல மாதிரி மரணம். तब हमारे एक चाचा का लड़का, हमारा भाई, उसके मन में एक ख्याल आया ஆனா என்னுடைய தாத்தானுடைய பையன் சித்தப்பானுடைய பையனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. कि इतना 90 साल उसने जिया तो उसने क्या खाया, इतना साल कैसे जीने का क्या उसका रहस्य है, ऐसा करके वो पूछने लगा। அவன் சொன்னா இவ்வளவு ஒரு சுகத்தோட ஒரு 91 வயசு வரைக்கும் வாழன்னா என்ன ரகசியம் அவனுடைய வாழ்க்கையில என்ன சாப்பிட்டுருப்பாங்க? हाँ, 90 साल बोले तो अच्छा उम्र हो गया, 91 வயசுன்னா நல்ல ஒரு வயது, बिना बीमारी का तो वो अच्छा जीवन बीता ऐसा करके அதிகமான कह रहा। வியாதி இல்லாம ஒரு வாழ்க்கை. तो इंसान का मन दुनिया में बहुत ज्यादा जीना पसंद करता है। நிறைய பேருடைய ஆசை உலகத்துல நல்ல ரொம்ப நாள் வாழணும். प्रभु का वचन क्या कहता है इसके बारे में? ஆனா தேவன் நம்முடைய வாழ்க்கையை பற்றி உலகத்துல எப்படி இருக்குன்னு अगर तू अच्छे से जीवन बिताना चाहता है तो, கர்த்தர் சொல்றார் நீ நல்ல மாதிரி இந்த உலகத்துல வாழணும். अगर तेरा जीवन बहुत बढ़ना है तो உன்னுடைய வாழ்நாள் நீடிக்கணும் அப்படின்னா तो अपने माँ पिता का आदर करना है। உன்னுடைய தாயின் தகப்பனை நீ கனம் பண்ண வேண்டும். हालेलुया। அல்லேலூயா. और तू परमेश्वर के वचन को दिन रात ध्यान करेगा நீ கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் தியானித்தால் तो वो तुझे आशीषित कर देगा। அது மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைக்கும். हालेलुया। ஆமென். अब्राहम को हम देखते हैं ஆபிரகாமை நாம் और பார்க்கும்போது बहुत सारे जो परमेश्वर के दास को देखते हैं, இன்னும் நிறைய கர்த்தருடைய ஊழியர்களை தாசர்களை பார்த்தால் वे सब इस दुनिया में जिए थे, அவங்க உலகத்துல தான் வாழ்ந்தார்கள். पर इस दुनिया में परदेसी के रूप में वो रहे थे, ஆனா எப்பொழுதுமே அவங்க தன்னுடைய வாழ்க்கையில பரதேசியை போலவே வாழ்ந்தார்கள். क्योंकि उनको मालूम है ये मेरा निवास स्थान नहीं है, அவங்களுக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்குரியது அல்ல, मुझे यहाँ से जाना है। எனக்கு இங்க இருந்து நான் தேவ ராஜ்யத்துக்கு போகணும். और परमेश्वर अब्राहम के बारे में तो वो अच्छा जीवन बिताया था। ஆபிரகாம் நல்ல மாதிரி வாழ்ந்தார். 175 साल तक वो जीवन जीवित था। 127 வருஷத்து வரைக்கும். दाऊद के बारे में कहता वो अपने अच्छे उम्र में वो जो है गुजरा है ऐसा कहता தாவீதை है। பற்றி சொல்லிருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கடைசி மட்டும் ஒரு வாழ்ந்தார் அப்படின்னு. पौल के बारे में भी हम देखेंगे तो वो अपनी सेविकाई से जब वो उम्र हो जाता है, பவுலுடைய வாழ்க்கையில நிறைய வயசான வரைக்கும் அவர் ஊழியம் பார்த்தார். उसके बाद वचन में लिखा है वो एक भाड़े का घर लेकर वहां पर जो आने वाले को प्रभु के बारे में बताता था। அவருடைய வாழ்நாள்ல கடைசி நேரத்துல ஒரு வாடகை வீட்டுல இருந்து வந்த ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை उन சொன்னார். सब का विचार को अगर हम देखेंगे वो दुनिया के साथ नहीं चले, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில உலகத்தோட அவங்க வாழல. उनका और दुनिया का संबंध वो प्रभु के लिए जिए थे। அவங்க எப்பொழுதுமே கர்த்தருக்காக வாழ்ந்தார்கள், உலகத்தை விட்டு வித்தியாசமாக இருந்தார்கள். हालेलुया। ஹல்லேலூயா. उनका मन हमेशा कब हम इस दुनिया को खाली करके प्रभु के निकट அவங்களுடைய जाएंगे। வாழ்க்கையில எப்பவுமே அடிக்கடி வருகிற நினைவு எப்பொழுது நான் உலகத்தை விட்டு தேவனோட வாழ போகிறேன். हालेलुया। ஹல்லேலூயா. हम बोलना नहीं है, हम परमेश्वर ने हमें चील के माने वो बताया गया है। ஆண்டவர் நம்மள ஒரு காரியம் என்ன சொல்றது? चील कलगी हमें परमेश्वर कलगी- चील कलगी के रूप में बोला- प्रकट करता है। கர்த்தர் நம்ம ஒரு கழுகை போல நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். हालेलुया। ஹல்லேலூயா. चील का खासियत क्या है? அந்த கழுனுடைய நிலை என்ன? वो आसमान में अकेला उड़ता है, அது தனியாக உயரத்துல பறக்கக்கூடியது, ऊंचाई में उड़ता है। அது மிகவும் உயரமாக பறக்கக்கூடியது. दूसरे पंछी जानते हैं वो आसमान का राजा है करके। நிறைய அந்த பறவைலாம் நினைக்கும் இது வானத்துக்குரிய ஒரு ராஜா அப்படின்னு. एक समय में एक चील का अंडा जो है जमीन में गिर जाता है, ஒரு முறை ஒரு கழுகுனுடைய முட்டை எப்படியோ
தனியா இருக்கிறது. तो उस अंडे को देखकर मुर्गी क्या करता है, इस अंडे को मुझे बड़ा करना है करके अपने झुंड के साथ उसको रख देती है. ஒரு கோழி என்ன செய்யுது அப்படின்னா, இது எப்படியாவது இந்த முட்டையை நம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளணுங்க மாதிரி அதை எடுத்து தன்னுடைய இதில் तो சேர்த்துக்கிட்டு, उसको जब वो अंडे से बाहर निकलता है और बहुत सारे जो मुर्गी के बच्चे के साथ वो भी बड़ा होता है. ஆனா நிறைய அந்த முட்டை பொரிச்சு வரும்போது நிறைய கொஞ்சம் வரும்போது அதுவும் வெளியே வருகிறது. तो उनके साथ वो भी दाना चुभना शुरू कर दिया. அதுவும் கூட அது கூட அந்த தானியங்களை जैसा சாப்பிட जैसा बड़ा होता गया, அது கொஞ்சமா வளர்ந்து வளர்ந்து பெரிதாகுது. तो जब वो चील आसमान की ओर देखता था ஆனா ஒரு நாள் அந்த கழுகு வானத்தை பார்க்கிறது. और देखता है, वो कहता है ये कौन सा पंछी इतना आसमान में ऊंचा उड़ रहा है. அது பார்க்க மேல ஏதோ ஒரு உயரமா ஒரு பறவை பறந்து போது அது என்னதான் இருக்கலாம்னு तो யோசிக்கிறது. उस मुर्गी के बच्चे ने कहा, ஆனா அந்த முருகையினுடைய பிள்ளைகள் சொல்கிறது, वो चील है, वो जो है वो आसमान का जो राजा है वो. அது கோழி எல்லாம் சொல்லுது அது வந்து வானத்துக்குரிய ஒரு ராஜா, हाँ, ஆகாயத்துல அதனால உயரமா பறக்கிறது. मगर हम उनके तरह उसके तरह उड़ नहीं सकते हैं. ஆனா அந்த பறவை போல நாம் பறக்க முடியாது. हम उसके लिए बने नहीं हैं. அதுக்காக நம்ம தகுதி இல்ல. हमारा केवल नीचे से दाना चुभना है. நம்முடைய சாப்பாடு கீழே இருக்கு, நம்ம கீழே தான் இருந்துக்கிடணும். तो जब जब वो आसमान की तरफ देखता था, ஆனா அடிக்கடி அந்த கழுகு குஞ்சு வந்து மேல பாக்குறது. तब तब ये जो मुर्गी के बच्चे उसको शांत करा देते हैं. அப்படி மேல பார்க்கும்போது இந்த கோழி குஞ்சு எல்லாம் சொல்லுது ஜாஸ்தி அங்க பார்க்காத அளவுக்கு அந்த அப்படியே கீழே பார்க்க வச்சிருது. तो थोड़े समय के बाद वो ऊपर देखना भूल जाता है. அதுக்கு பிறகு அந்த கழுகு குஞ்சு மேல பார்க்கதையே விட்டு, फिर थोड़े दिन के बाद वो भी एक मुर्गी के बच्चे समान मुर्गा बन जाता है. அதுக்கு பிறகு அது அப்படியே அதோட பழகி பழகி அந்த கோழி மாதிரி சேவலை மாதிரி மாறிட்டு, आखिर तक वो उड़ना सीखता नहीं है, அது கடைசி மட்டும் அது பறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு और ऐसे ही मर भी जाता है. அது அப்படியே வயசாகி செத்தும் போகுது. हालेलुया. அல்லேலூயா. परंतु हम याद रखना है, हम चील के बच्चे हैं. ஆனா நாம் நினைக்கணும் எப்பொழுதுமே நாம் கழுகு हम குஞ்சுகளாக, दुनिया के साथ मिलकर जी नहीं सकते நாம் हैं. உலகத்தோடு சேர்ந்து வாழுவதற்கு கர்த்தர் கொண்டு வரல. हमारा ऊंचाई आसमान पर है. நம்முடைய வாழ்க்கை வானத்துல உயரத்தில் இருக்கிறது. हालेलुया. அல்லேலூயா. परमेश्वर लोत की औरत के बारे में और एक खास बात बताता है. கர்த்தர் இன்னொரு முக்கியமான காரியத்தை நினைக்கும்படி லோத்தினுடைய மனைவியை பற்றி சொல்கிறார். देखिए, लोत की औरत लोत के परिवार के साथ बचाई गई है. ஆண்டவருடைய லோத்தினுடைய மனைவி அந்த குடும்பத்தோட அந்த உள்ள இருந்து வெளியே வந்துட்டான். उस नगर से बाहर लेके आ गया. அந்த சோதமை விட்டு வெளியே வந்துட்டாள். उसके बाद उसको एक तरफ से हम देखेंगे तो उसको जीवन मिल गया. உண்மையிலேயே அந்த மரணத்திலிருந்து அவன் ஜீவனோட வெளியே வந்துட்டான். फिर उसने अपने उस जीवन को, प्रभु ने दिया उस अनुग्रह को उसने खो दिया है. ஆனால் தேவன் கொடுத்த அந்த நல்ல ஜீவனை அதுக்கு பிறகு அவ இழந்துட்டான். तो उसको हम, ये चीजों को हम बहुत ध्यान देना है. இந்த காரியத்தை நான் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். हालेलुया. அல்லேலூயா. देखिए, मेरे को 2 बार हेलमेट नहीं होने से मुझे फाइन मिला है. 2 முறை நான் ஹெல்மெட் போடாம நான் அதுக்கு ஃபைன் நினைச்சிருக்கேன். एक बार 500 रुपये और एक बार 200 रुपये मुझे फाइन भरना पड़ा था. ஒரு முறை 500 ரூபா, ஒரு முறை 200 ரூபா நான் நினைக்க வேண்டிய சூழ்நிலை. पर दुख की बात क्या है, அதுல என்ன துக்கமான காரியம் அப்படின்னா, दोनों बार मेरे पास हेलमेट था. ஆனா 2 முறையுமே என்கிட்ட ஹெல்மெட் இருந்தது. एक बार मैंने अपने हाथों के अंदर डालकर रखा था ஒரு முறை இப்படி கையில நான் போட்டு और வச்சிருந்தேன். एक बार मेरे गाड़ी के डिक्की में पड़ा हुआ था. ஒரு முறை என்னுடைய வண்டிக்குள்ள டிக்கில இருந்தது. हालेलुया. அல்லேலூயா. तो इससे बड़ा बेवकूफ और कोई नहीं हो सकता है. இதே போல ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் இது இல்ல. इतना बड़ा जीवन को मिलने के बावजूद वापस उस जीवन को खोना, वो बड़ा बेवकूफी है. அதாவது இவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச பிறகும் அது மேல கவனம் இல்லைன்னா அது ஒரு முட்டாள்தனமான आज ஒரு हम यीशु मसीह के द्वारा इतना बड़ा उद्धार को पाए हैं, நாம் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். कितना बड़ा अनुग्रह के अंदर हम जी रहे हैं, எவ்வளவு ஒரு கிருபையில நாம் வாழுகிறோம். और फिर भी हम उसके बारे में ध्यान नहीं दिया और पाताल की तरफ चले गए. तो ஆனாலும் நாம் அந்த ரட்சிப்புக்கு ஏற்றபடி வாழாம பாதாளத்தை பார்க்கிறவளாய் வாழ்ந்தார். हमारे जैसा जो है बेवकूफ और कोई नहीं हो நம்மை सकता है. போல ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை வாழுகிறவள் வேற யாரும் இருக்க முடியாது. हालेलुया. அல்லேலூயா. तो लोत की औरत को परमेश्वर का एक बड़ा सा अनुग्रह मिला था, லோத்தினுடைய மனைவிக்கு தேவன் மூலமாக ஒரு பெரிய கிருபை கிடைச்சது. और उस अनुग्रह को उसने तुच्छ कर लिया था. ஆனால் அந்த கிடைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சாதாரணமாக அசால்ட்டாக वो நினைச்சு, अनुग्रह के बाद जीवन में कुछ भी नहीं है. அந்த அனுகிரகத்தை விட வேற மேன்மை ஒண்ணுமே இல்ல. हालेलुया. அல்லேலூயா. देखिए, यूहन्ना का किताब पढ़ेंगे, पहला अध्याय யோவான் முதல் அதிகாரம் 17 वचन. 17வது வசனம். யோவான் 1:17. इसीलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई
यीशु मसीह के द्वारा पहुंची। எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. हालेलुया। அல்லேலூயா. और उसमें 16 वचन भी पढ़ेंगे। 16வது வசனமும் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். क्योंकि उसी की परिपूर्णता में से हम सब ने प्राप्त किया, अर्थात अनुग्रह पर अनुग्रह। हालेलुया। அல்லேலூயா. यीशु मसीह के आने के बाद இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்த பிறகு हमारे ऊपर व्यवस्था राज नहीं कर पाया, நம்முடைய हमारे ऊपर व्यवस्था जो है दबाव नहीं कर நமக்கு पाया, மேல அந்த சட்டம் அல்லது நியாயப்பிரமாணம் என்னை அதை ஆள முடியவில்லை. परंतु परमेश्वर का अनुग्रह के ऊपर अनुग्रह हमारे पे राज ஆனால் करता है। ஆண்டவருடைய கிருபைக்கு மேல கிருபை நமக்கு கிடைத்தது. हालेलुया। यीशु आने से हमारे जीवन में कितनी भलाई है देखिए। இயேசுவானவர் வந்ததினால நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் पर கிடைத்தது. देखिए यहाँ पर लोथ की औरत को जब हम देखते हैं லோத்துடைய மனைவியை குறித்து பார்க்கும்போது तो उस समय में यीशु मसीह को उसके अनुग्रह को हम वहां पर देख नहीं सकते हैं, அந்த லோத்து காலத்துல ஆண்டவருடைய சில அனுகிரகத்தை அவங்களால பார்க்க முடியும். परंतु परमेश्वर का अनुग्रह उनको मिला हुआ है। ஆனாலும் கர்த்தருடைய ஒரு கிருபை அவளுக்கு கிடைத்தது. पुराने नियम में परमेश्वर को उसके अनुग्रह को जो पहचान लेते हैं वे धन्य है। பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதை அனுபவித்தார்களோ பார்த்தார்களோ அவங்க பாக்கியவான். क्योंकि दाऊद को हम देखते हैं कि वो भजन संहिता में लिखता है कि धन्य है वे जिनके पाप को परमेश्वर ढक देता है और उसको याद भी नहीं करता है, தாவீது சொல்கிறார், யாருடைய பாவத்தை கர்த்தர் நினைக்காம இருக்கிறாரோ உண்மையிலே அவன் பாக்கியவான் क्योंकि वो अनुग्रह पाया हुआ है। ஏனென்றால் நம்ம கிருபை பெற்ற ஒரு மனிதன். हालेलुया। हालेलुया। तो पुराने नियम में जब व्यवस्था के समय, व्यवस्था के पहले भी हम परमेश्वर के अनुग्रह को देख सकते हैं। நிறைய காரியங்களை நம்ம வேதத்துல பார்க்கலாம், நியாயப்பிரமாணம் வர்றதுக்கு முந்தியும் நியாயப்பிரமாண காலத்திலையும். अभी निर्गमन का किताब पढ़ेंगे। எர்மியா निर्गमन எண்ணாகம புஸ்தகம் இல்ல यात्रा 34वां अध्याय 6वां वचन 34வது 34 அதிகாரத்துல 6வது வசனம். यहोवा उसके सामने होकर यूं प्रचार करता हुआ चला, यहोवा ईश्वर दयालु और अनुग्रहकारी, कोप करने में धीरजवंत और अति करुणामय और सत्य, हजारों पीढ़ियों तक निरंतर करुणा करने वाला, अधर्म और अपराध और पाप का क्षमा करने वाला है, परंतु दोषी को वो किसी प्रकार निर्दोष न ठहराएगा। वो पितरों के अधर्म का दंड उनके बेटों वरन पोतों और परपोतों को भी देने वाला है। கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். हालेलुया। ஹல்லேலூயா. देखिए वचन में हम देखते हैं वो अनुग्रही परमेश्वर है, இந்த வார்த்தையில கர்த்தரை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் கிருபை நிறைந்த वो ஆண்டவர், बड़ा दयालु है, ऐसा वचन அவர் कहता है। மகா தயவுள்ள ஆண்டவர் எழுதியிருக்கிறார். वो उसको मानने वाले के ऊपर अनुग्रह पे अनुग्रह देता है। யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ நம்புகிறார்களோ அவர்களுக்கு மேல கிருபைக்கு மேல கிருபை. भजन संहिता 136 में हम वही पढ़ते हैं, उसकी करुणा, उसका अनुग्रह हमेशा के लिए है। சங்கீதம் 136 அதான் சொல்லியிருக்கு, அவருடைய கிருபை எப்பொழுதும் நிரந்தரமாய் இருக்கிறது. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। हालेलुया। देखिए परमेश्वर ने जुना किताब में, जुना नियम के समय में भविष्यद्वक्ताओं को लोगों को सुधारने के लिए भेजता था। நிறைய நேரத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஜனங்களை சரியாக திருத்த ஆசைப்பட்டார். जब लोग गलत मार्ग में चले जाते हैं, ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் வழி மாறி போனார்கள், परमेश्वर को भूल जाते हैं கர்த்தரை மறந்தார்களோ, और जब मार खाए जाते हैं, சில அடிக்கப்பட்டார்கள், तब लोगों को फिर से अपनी ओर लाने के लिए परमेश्वर अनुग्रह अपना भविष्यद्वक्ताओं को खड़ा करता கர்த்தர் है। திரும்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பு அவங்களுக்கு கர்த்தருடைய கிருபை पर சொன்னார். यहाँ पर एक भविष्यद्वक्ता है, இங்க ஒரு ஒரு பரிசுத்தர் வருகிறார், பரிசுத்தவான். वो परमेश्वर के ऊपर बहुत नाराज होता है அவன் தேவனுடைய அவன் ஆண்டவருக்கு மேல ஒரு பெரிய ஒரு கோபம் வருது. और परमेश्वर के काम को करने के लिए वो इनकार करता है। ஆண்டவருடைய வேலை செய்து கூட அவன் வெறுக்கிறான். परमेश्वर कहता है तू जा और निनिवे में जाकर मेरा वो चेतावनी दे कर कहता है, கர்த்தர் சொல்லுகிறார், நினிவே பட்டணத்துல போய் நான் சொன்ன மாதிரி நீ போய் அதை எச்சரிக்கணும்னு சொல்லுகிறார். पर वो वहां पे जाता नहीं है। ஆனா அவன் அங்க போகல. क्यों वो नहीं जाता है? எதனால அந்த பட்டணத்துக்கு அவன் போகல? क्योंकि वो परमेश्वर के अनुग्रह को बहुत अच्छे से जाना हुआ था। அந்த மனுஷனுக்கு தெரியும் தேவன் கிருபை நிறைந்த ஒரு ஆண்டவர். वो आज मारेगा करके कहता है पर कल उनको बचा लेगा।
ஆண்டவர் சொல்லுவார், நான் அவனை கண்டிப்பா அடிக்க போறேன் பாரு, ஆனா அவர் தயவு வச்சு அடிக்க மாட்டார். क्योंकि उसका जो दंड देने से अधिक वो अनुग्रह दिखाने में सबसे आगे रहता है। அவர் தண்டனை கொடுப்பதை காட்டிலும் அவர் மன்னித்து கிருபை தருகிறதுக்கு அதிகமாக செய்கிறார். उसीलिए वो जोना जो है वो परमेश्वर के वचन को न सुनते हुए दूसरी तरफ वो भागना शुरू करता है। அதனால்தான் தேவனுடைய வார்த்தையை சொல்லாதபடிக்கு யோனா வேற ஒரு திசையாக போகிறார். और परमेश्वर उसे फिर से वहां पर लेके जाता है। திரும்பவும் யோனாவை அதே இடத்துக்கு போக சொல்கிறார். उसके द्वारा चेतावनियां दी जाती है அதே பிறகு அவன் போய் அந்த தேவனுடைய வார்த்தையை சொல்லி और எச்சரிக்கிறான். उसके चेतावनी सुनकर लोगों का मन घबरा जाता है அவருடைய எச்சரிப்பை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் பக்கமாக திரும்பினாங்க. और परमेश्वर उनके उस नम्रता को देखकर उनके ऊपर अनुग्रह प्रकट करता है। கர்த்தரோட தாழ்மையை நினைத்து கர்த்தர் அவளை மன்னித்து तब ரட்சித்தார். जोना गुस्से में आकर प्रभु के बारे में क्या कहता है? யோனா மிகவும் கர்த்தர் மேல கோபப்பட்டு சொல்கிறார். पढ़ेंगे योना का किताब 4 अध्याय 2 वचन। 4வது அதிகாரம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சித்து ஓடி போனேன். இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். 4:2 उसने यहोवा से यह कर प्रार्थना की, हे यहोवा, जब मैं अपने देश में था तब क्या मैं यह बात न कहता था? इसी कारण मैंने तेरी आज्ञा सुनते ही तरसीस को भाग जाने के लिए पूर्ति की, क्योंकि मैं जानता था कि तू अनुग्रहकारी और दयालु परमेश्वर है और विलम्ब से कोप करने वाला, करुणा निदान और दुख देने से प्रसन्न नहीं होता। हालेलुया। ஹல்லேலூயா. देखिए वो अच्छे से जानता है परमेश्वर अनुग्रही है। அந்த யோனாவுக்கு நல்லா தெரியும் தேவன் கிருபை நிறைந்தவர். हालेलुया। पुराने नियम में परमेश्वर अपने अनुग्रह को प्रकट किया है பழைய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தர் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்தி अपने भय मानने वाले लोगों के ऊपर। தனக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனுஷர்களுக்கு மேலே लोत के परिवार के ऊपर परमेश्वर का अनुग्रह था। ஆண்டவர் லோத் குடும்பத்துக்கு மேல எல்லாரு மேலயுமே அவர் கிருபை இருந்தது. उसीलिए परमेश्वर ने लोत के बारे में कहता है वो धर्मी व्यक्ति है। ஆண்டவரே சொல்லுகிறார், யோனா நம்ம लोत லோத் அவர் ஒரு நீதிமான். तो उसके परिवार को उसके द्वारा वो अनुग्रह को प्रकट करता है। அதனால தான் தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி முழு குடும்பத்தையுமே வெளியே கொண்டு வந்தார். लोत की औरत ने उस अनुग्रह का वो गलत इस्तेमाल कर दिया। ஆனால் லோத்தினுடைய மனைவியோ ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையை तुच्छமாக उसको इज्जत नहीं किया। அதை மதிக்கவே இல்லை. हालेलुया। ஹல்லேலூயா. बहुत समय में आज हम भी परमेश्वर को बड़ा सा अनुग्रह को हम इज्जत नहीं करते ஆனா हैं। ஒரு சில நேரத்துல நம்மும் கூட அந்த லோத் மனைவியை போல தேவன் கொடுத்த அந்த கிருபையை மதிக்கவில்லை. हम एक याद रखना है, ஒரு காரியத்தை நம்ம மறக்க கூடாது. ये अनुग्रह का समय खत्म होने के बाद இந்த கிருபை நாட்கள் முடிவதற்கு முந்தி खत्म होने के बाद सीधा जो है न्याय का समय आने वाला அந்த है। கிருபையின் காலம் முடிஞ்சிட்டுனா தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் தான் வரும். हालेलुया। ஹல்லேலூயா. यीशु का अनुग्रह सारे व्यवस्था के ऊपर राज करता है। தேவனுடைய கிருபையோ எல்லா பிரமாணத்துக்கு மேலே ஆளுகிறது. हालेलुया। ஹல்லேலூயா. ग्रेस अनुग्रह का या ग्रेस का सही मतलब क्या है? அந்த கிருபைக்கு முழுதும் அதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய நோக்கம் वो एक जो एडिशनल मतलब और थोड़ा समय जो दिया गया कुछ कामों को करने के लिए। ஆண்டவருடைய முழுமையான திட்டம் என்னன்னா, இன்னும் கொஞ்சம் உனக்கு சமயம் கொடுக்கிறேன், நீ முழுவதுமாக வந்துரு. हमें और थोड़ा समय प्रभु ने दिया है। கர்த்தர் இன்னும் நமக்கு நாட்களை கூட்டி தருகிறார். इसका मतलब क्या है कि अगर हमारे पापों के द्वारा देखा जाए तो हमारा समय खत्म हो चुका है। நம்முடைய பாவத்தை பற்றி பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட சமயம் முடிஞ்சிட்டு हम जीने के लायक नहीं है, நாம் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். परंतु परमेश्वर का अनुग्रह हमें और थोड़ा समय बढ़ा कर ஆனால் देता தேவனோ தன்னுடைய கிருபையினால இன்னும் கொஞ்சம் சமயம் है। கொடுக்கிறார். तो उस समय में हमें सुधार करना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் தேவனை அண்டிக் கொள்ள उस समय में हमें परमेश्वर की ओर निकट आना है। அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம் கர்த்தரோடு நடக்க அவரோட சேர்ந்து கொள்ள और வேண்டும். यीशु मसीह के अनुग्रह के बारे में वचन कहता है கர்த்தருடைய கிருபையை குறித்து வேதம் சொல்கிறது, वो उसमें सब कुछ हमें दे दिया है करके, அந்த கிருபையினால நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கு, पूरा अधिकार। எல்லா அதிகாரம். कोई ऐसा अधिकार ऐसा हम नहीं कह सकते कि प्रभु ने मुझे नहीं दिया करके। நாம் சொல்ல முடியாத ஒரு சில அதிகாரம் எனக்கு கர்த்தர் தரல. यीशु ने अनुग्रह के अंदर आपको पूरा अधिकार दे दिया है। கிருபைக்குள்ளாக
சகல அதிகாரத்தையும் கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு हम தருகிறார். परमेश्वर के पवित्र वचन को हमारे हाथों में लेकर किधर भी जा सकते हैं। கர்த்தருடைய வசனத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொண்டு எங்கேயும் நாம் हम போகலாம். परमेश्वर के पवित्र स्थान के अंदर आकर खड़ा होकर बातें कर सकते பரிசுத்த हैं। ஸ்தலத்துல உள்ள போய் தேவனோட பேசலாம். ये सब कहाँ से हमें मिला है? இது இந்த அதிகாரம் முழுசும் நமக்கு ये எப்படி सब கிடைச்சது? प्रभु के अनुग्रह के द्वारा। எல்லாமே கர்த்தருடைய மிகுந்த கிருபையினாலே. पर उस अनुग्रह को लोत की औरत ने वो इनकार कर ஆனா दिया। அப்படிப்பட்ட மகிமையான இந்த கிருபையை லோத்து மனைவி தள்ளிவிட்டார். तो उस अनुग्रह को, उस बहुमूल्य समय को हमें छोड़ना नहीं है। அப்படிப்பட்ட மகிமையான கிருபையின் காலத்தை நாம் இழந்து விடக்கூடாது. हमें उसे व्यर्थ नहीं करना है, அதை நாம் தள்ளி விடக்கூடாது. क्योंकि हमारा परमेश्वर शीघ्र आने वाला है। நம்முடைய கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். हालेलुया। அல்லேலூயா. और वचन कहता है उसका अनुग्रह सबसे बड़ा है। அவருடைய இரக்கம் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானது. एक छोटे से गीत गाकर हम इसे खत्म करेंगे। ஒரு சிறிய பாடலை பாடி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி முடிப்போம். तम किरुबै पेरिदल्लो என் ஜீவனிலோ மதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாய்மை உள்ளவரிடம் தங்கிடுது கிருபை தாய்மை உள்ளவரிடம் தங்கிடுது கிருபை வாழ்நாளெல்லாம் அது போகுமே சுகமுடன் தம்பலனுடன் வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே சேவை செய்ய கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலோ மதே எம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே। हम सब प्रार्थना करेंगे। இந்த பரிசுத்தமான நாளில் தெய்வ சமூகத்திலே நாம் வந்து துதித்து ஆராதித்தோம். इस प्रभु के इस समय में हम आकर स्तुति कर धन्यवाद किए। தேவனோ கிருபையில நிறைந்தவர். तो परमेश्वर अनुग्रह से भरा हुआ है। நம்முடைய ஜனத்தை தம்மை சந்திக்க பார்க்க வருகிற ஒருவர் கூட அவர் வீணாக விடுவதில்லை. अपने लोगों को मुलाकात करने वाले को किसी को छोड़ता नहीं। வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். वचन को बेच कर उनको चंगाई कर उनको सलाह देने वाला खुदा। வேதம் சொல்லுது தேற்றவாளனை நான் அனுப்புவேன். वचन कहता है मैं सहायकता को भेजूंगा, அவர் உங்களோடு பேசுவார். वो तुमसे बातें இந்த करेगा। காலை வேளையில நாம் தேவ சத்தத்தை கேட்டோம். इस समय हम परमेश्वर की आवाज को सुने। நல்ல ஒரு கிருபையும் இரக்கமும் கிடைத்த லோத்து மனைவி அதை அப்படியே விட்டு அதை இழந்து விட்டார். अच्छा अनुग्रह और दया मिला लोत की औरत ने उसे ऐसे ही छोड़ दिया। அதை இழந்தனால ஒரு பெரிய தண்டனைக்கு உள்ள போயிட்டார். उसे खोने से एक बड़ी सजा में वो चली गई। ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க யாருக்குமே வரக்கூடாது. प्रभु कहता है ऐसी स्थिति आपको नहीं आना है, ஆகவே அவளை எப்பொழுதுமே நினைவு கூறுங்க. इसलिए आप उसे याद அவ कीजिए। பின்னால போயிட்டா, वो पीछे चली गई, உதவாம போயிட்டா. वो बेकार हो गई। தகப்பனே உம்முடைய வசனத்தினால் தியானித்தோம். प्रभु आपके वचन को हमने ध्यान किया। நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நாங்கள் உம்முடைய இரக்கத்திலே நாங்கள் வளரணும். आपके वचन में हमेशा, आपके अनुग्रह में हमें बढ़ना है। கிருபை எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. अनुग्रह हमेशा बना रहता ஆனால் है, மனுஷர்களோ அதோட போகணும். पर इंसान उसके साथ चलना है। கர்த்தர் உதவி செய்யணும். தகப்பனே परमेश्वर हमें मदद करे। இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை உண்மையிலே நீர் கொடுத்த கிருபை. इस दुनिया में जीने का जो जीवन आपने दिया अनुग्रह है, ஆரோக்கியம், चंगाई, நல்ல வேலை, अच्छा नौकरी, நல்ல சம்பளம், अच्छी पगार, எல்லாமே கிருபையில தான் கிடைக்கும். सब हमें अनुग्रह से मिलता है। எல்லாமே நாங்கள் உம்மை நோக்கி வருவதற்கு உதவியாக இருக்கணும். ये सब हम आपके निकट आने का एक मौका बनना है। எதுவுமே எங்களை உம்மை விட்டு பிரிச்சிட கூடாது. कुछ भी हमें आपसे अलग नहीं करना। நாங்க பின்னால பார்க்க கூடாது. हम पीछे की ओर नहीं, நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்க கர்த்தர் எங்களுக்கு உதவி हम செய்யுங்க. आपकी ओर देखने के लिए प्रभु मदद कीजिए। வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கு. पढ़ने वाले हर एक वचन हमारे लिए आशीषित है। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है தேவனே உம்மிடத்தில்
கிருபை இருக்கிறது. परमेश्वर आपके पास अनुग्रह ஆகவே है, நான் தவறு செய்துட்டேன், इसलिए मैं गलत कर நான் दिया हूँ, மனுஷன் பக்கம் அல்ல, मैं इंसान की तरफ நான் नहीं, உன் பக்கமே திரும்புகிறேன். मैं आपकी ओर लौट रहा हूँ, அவனுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீர் இரக்கமாக செய்தீர். और उनके लिए जो जरूरत है आप अनुग्रह से காலை देते हैं। வேளையில நாங்களும் கூட உம்முடைய பக்கமாக திரும்ப உதவி इस செய்யும். समय में सुबह हम आपकी ओर लौटने के लिए मदद உம்முடைய कीजिए। கிருபை நிறைந்த வசனம் எங்களுக்கு வழிகாட்டட்டும். आपका अनुग्रह भरा हुआ वचन हमें मार्ग दिखाए, எங்கள் மேல இரக்கமாக இருங்க. हमारे पर अनुग्रह कीजिए। பெரிய மனுஷன் ஜெபம் பண்ணுதான், एक बड़ा व्यक्ति प्रार्थना कर रहा है, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க தகுதி இல்லாத, प्रभु मैं आपको देखने का योग्य நான் नहीं, பெரிய துரோகம் பண்ணிட்டேன், मैं बड़ा गलत कर दिया हूँ, நான் உம்மை பார்க்கிறதுக்கோ பேசுவதற்கு தகுதி இல்ல, मैं आपको देखने के लिए बातें करने के लिए काबिल नहीं, பாவியாகிய என் மேல் கிருபையாய். मैं पापी हूँ, मुझ पे अनुग्रह कीजिए। உடனே அவனை ஆசீர்வதித்து வழி நடத்தினேன். तुरंत उसे आशीष कर அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும். वैसे आशीष आए हुए हर एक को मिलने दे சாட்சி प्रभु। சொன்ன ஒவ்வொருவரையும் உடைய நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். गवाही देने वाले हर एक को आपके नाम से आशीष யாரெல்லாம் करते உடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கிருபை கேட்கறாங்களோ எல்லாருக்கும் அது हैं। கிடைக்கட்டும். जो जो आपके उपस्थिति में प्रार्थना कर अनुग्रह मांगते हैं उन्हें मिले। ரட்சிப்பை இழந்து விடாமல் முன்னோக்கி போக கிருபை செய்யும். उद्धार को न खोते हुए आगे बढ़ने दे அவருடைய प्रभु। விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க. हाँ, उनकी मर्जी को पूरा कर இயேசு दीजिए। கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, प्रभु यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। आमीन। நம்ம எல்லாரும் எழுந்து